டைமென்ஷன் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் கௌதம் பண்ணியிருக்காரு. இட்ஸ் a வெரி டிஃபிகல்ட் கேரக்டர். சார் யாரை பார்த்தாலும் ஏர்போர்ட்டில் பார்த்தாலும் சரி, எங்கள் ஊரில் அந்த அசர்பைஜான்லாம் போகும்போது வேறு ஊர் அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது, அவங்கள்ட்ட போயிட்டு why do you think that I have seen you somewhere அப்படின்னு ஃபென்டாஸ்டிக் ஆக்ஷன், ஃபென்டாஸ்டிக் அந்த மண்ணு எழுதுன ஆக்ஷன் செட்டப்லாம் வந்து சூப்பராக இருக்கும். சார் நான்லாம் பயங்கர ட்ரைனிங் பண்ணோம். அசர்பைஜானில் என்னோட ட்ரெயினரை கூப்பிட்டு போக முடியல. ஸோ தேங்க்யூ சார், உங்களோட ஃபீமேல் ட்ரெயினரை எனக்கு வந்து ஷேர் பண்ணது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இந்த ப்ராஜெக்டில் என்னென்னா, மஞ்சு வாரியர் மேம்க்கும் எனக்கும் காம்பினேஷனே இல்லை. ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஹர். இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். மண்ணு வந்து கதை சொல்லும்போது கூட இவ்வளோ பேசி நான் பார்த்ததில்ல. கதையோட ஜாஸ்தி நீங்கள் பேசியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மேவரிக் ஃபிலிம்ஸ் அண்ட் பிரின்ஸ் பிக்சர்ஸுக்கு பெரிய நன்றி சொல்லணும், லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார். ஏன்னா இந்த நான் சொன்ன மாதிரி கதை கேட்டோடனே இன்னும் இவ்வளோ ப்ராடாக இருக்குது, இவ்வளோ வேலை இருக்க, ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணி சொன்னேன் நான். பட் அது சும்மா நம்ம வந்து கரியரில் படம் பண்ணும்போது ஒரு பெரிய படம் பண்ணலாம், யார் ப்ரொடியூசர் பண்ணுவாங்களா, சும்மா ஒரு பால் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஓகேன்னு சொன்னேன். பட் லக்ஷ்மண் சார் என்னோட இது வந்து பிரதர் இது வந்து நம்ம பயங்கரமாக பண்ணுவோம், நோ காம்ப்ரமைஸ், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது பெரிய ஒரு பலமாக இருந்தது இந்த படத்துக்கு. ஏன்னா சும்மா காசு நிறைய செலவு பண்ணணும், இல்லை ஸ்டன்ஸுக்கு நிறைய செலவு பண்ணணும் இல்லாமல் கதைக்கு இது தேவைப்பட்டது, அதனால அவங்க அந்த படம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மனு ஃபார் திஸ் ஃபில்ம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் மனு பற்றி சொல்லணும்னா அவர் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு சொல்லலாம் எல்லா விதத்துலேயும். அது பார்த்தீங்களா எவ்வளோ கோஆர்டினேட்டடாக ட்ரெஸ் இஷ்யூலாம் போட்டு வந்திருக்காரு. ஸ்கிரிப்ட்லேயும் சரி, அந்த ஃபிலிம் மேக்கிங்லேயும் சரி, அவரோட பிஹேவியர்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பக்காவாக இருக்கணும். திபு சொன்ன மாதிரி கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட், அதுதான் அவரோட மோட்டோன்னு சொல்லலாம். வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி கிளியர். எல்லாருமே வந்து எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணுன்ற ஒரு குவாலிட்டி வந்து மேக்ஸ் திங்ஸ் ஈஸியர் இன் ஃபில்ம் மேக்கிங்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு சீன் பண்ணுறம்போதும் சரி, அதுக்கான பிளானிங்காக இருக்கும்போதும் சரி, ப்ரொடியூசர்ஸோடு உட்காந்து பிளான் பண்ணுறதும் சரி, இட்ஸ் பீன் ஃபென்டாஸ்டிக். இது ஐ மீன் எல்லாருமே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். வி ஆல் வெரி க்ளோஸ் டு ஹிம் ஆஸ் எ பர்சன், ஆஸ் எ டைரக்டர், எல்லாமே வந்து அவ்வளோ க்ளோஸாக. இப்போ 3 years நம்ம ட்ராவல் வந்து இட்ஸ் பீன் பியூட்டிஃபுல். ஒரு நாள் கூட வந்து அவரால் ஒரு பிரச்சனையோ, அவரால் நம்ம மூஞ்சி சுழிச்சு இருக்கிறதோ எதுவுமே கிடையாது. எனி டே, நாட் டுடே, ஈவன் ஆஃப்டர் 10 years இஃப் அவர் வந்து யாரை கூப்பிட்டாலும் இது ஜஸ்ட் கோ பிளைண்டாக அவர் போய் ஃபாலோ பண்ணுவார் நான் நினைக்கிறேன். தட்ஸ் மீ அண்ட் ஐம் ஷுர் ஆல் த ஆக்டர்ஸ் வில் கண்டிப்பாக இருப்பாங்க நல்லா. அப்புறம் படத்தோட கேமராமேன் அருள் வின்சென்ட், பிரம்மாண்டமான கேமராமேன். பட் அதோட மிகப்பெரிய ஒரு பிக்கப் லைன் ஒன்று வச்சுருக்கிறாரு. அது வந்து நானே ஷாக் ஆகிட்டேன்னா பார்த்துக்கிங்க சார். யாரை பார்த்தாலும் ஏர்போர்ட்டில் பார்த்தாலும் சரி, எங்கள் ஊரில் அந்த அசர்பைஜான்லாம் போகும்போது வேறு ஊர் அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது, அவங்கள்ட்ட போயிட்டு why do you think that I have seen you somewhere அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாரு. பாத்ரூம்லேருந்து வெளியே வரும்போது பக்கத்து லேடிஸ் பாத்ரூம் அங்கேயும் பேசுவார். why do you think சார் இங்கெல்லாம் சொன்னீங்கன்னா அடிக்க போகிறாங்க சார். நான் அவரை கூப்பிட்றதே வந்து மை லார்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீக்கியான ஒரு கேமராமேன் சொல்லலாம். பட் அவரோட அந்த ஒரு ஸ்பிரிட்டு தான் படத்தில் வந்து த்ரூ அவுட் வந்து அவர் வந்து ஜாலியாக ஒரு ஸ்டைலிஷாக அந்த இதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். அண்ட் திபு அந்த படம் பார்த்த உடனே மனு ஆக்சுவலாக படம் மேக்கிங்கில் சொல்லுவார், ஸோ கிவ் ஸ்பேஸ் ஃபார் திபு டு ஸ்கோர் ஹியர், ஆக்ட் பண்ணும்போது யூ ஷுட் கிவ் ஸ்பேஸ், கொஞ்சம் டைம் கொடு அந்த அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன் நான். எனக்கு ஓகே எல்லாருமே சொல்கிறது தான் இது அடிக்கும்போது. பட் ஹி வாஸ் வெரி கிளியர், இந்த இடத்துல அந்த மியூசிக் பீஸ் வரணும், அது வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகுன்ற ஒரு விஷயம் வந்து ஹி ஹேட் இன் மைண்ட். அண்ட் வென் ஐ சா த ஃபர்ஸ்ட் காப்பி இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஐ வாஸ் ஸோ மச் இன் லவ் வித் RR. வந்து எனக்கு ஐஓடி சாங் பர்சனலாக பிடிக்கும். பட்
இட்ஸ் சச் எ குட் சாங் அண்ட் ஆர்ஆர் வாஸ் ஃபினாமினல். அண்ட் பிரசன்னா பிரதர் நம்ம பண்ணி எல்லாருக்குமே வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறது அவர் தான். ஃபஸ்ட்டு வேர்ஷன் அவர் தான் பார்ப்பார். பார்த்தோன்னே அவர் சொன்னோன்னே திங்க் வி ஆல் பி வெரி ஹாப்பி. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு கேட்குறது அந்த பிரசன்னா ஓகே சொன்னாரா அப்படின்னு. ஸோ தட்ஸ் எ கைண்ட் ஆஃப் எடிட்டர் வி நீட் அண்ட் இஸ் கிவ்ஸ் இஸ் த கான்ஃபிடென்ஸ். ஸோ இட் வாஸ் ஃபண்டட். தேங்க்யூ பிரதர். ராஜீவன் சார் படம் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். I think he is so good in this business because இந்த இதில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனராக வந்து இட்ஸ் வெரி இந்த மாதிரி படங்களில் வந்து யூ நீட் எ ப்ராப்பர் பர்சன் ஹூ கேன் இந்த மாதிரி பட்ஜெட் வந்து ஒரு 20-30% கட் பண்ண முடியும்னா டெஃபினெட்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ராஜீவன் சார். இந்த இப்போ கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து நிறைய லைவ் லொக்கேஷனில் பண்ணால் எப்படி இருக்குன்னு லைவாக செட்டான்ற விஷயம்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. பட் ஹி அட்வைசஸ் இன் த ரைட் வே. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த குவாலிட்டி சஃபர் ஆகாமல் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்க முடிஞ்சதுக்கு இட்ஸ் எ பிக் ஸ்ட்ரெங்க் டு அ ஃபில்ம். தேங்க்யூ சார். அண்ட் சில்வா மாஸ்டர் ஃபென்டாஸ்டிக் ஒர்க். இந்த படத்தில் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு கோ டைரக்டராக தான் ஒர்க் பண்ணியிருப்பார். ஃபென்டாஸ்டிக் ஆக்ஷன், ஃபென்டாஸ்டிக் அந்த மண்ணு எழுதுன ஆக்ஷன் செட்டப்பெல்லாம் வந்து சூப்பர்பாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இஸ் டன் எ கிரேட் ஜாப் ஃபார் த ஃபில்ம். தேங்க்யூ சில்வா மாஸ்டர் இஸ் நாட் ஹியர். அண்ட் காஸ்ட் பார்க்கும்போது பிரதர் கௌதம், நான் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு அடிச்சுன்னா நான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஸோ பட் ஏன்னா நிறைய ஒரு டைமென்ஷன் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் கௌதம் பண்ணியிருக்காரு. இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் கேரக்டர். பட் நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவீங்க கௌதம் கலக்கிட்டாருங்க படத்தில். அந்த அளவுக்கான ஒரு ஏன்னா நான் வந்து அவர் ஷூட் பண்ணி அவர் பண்ண ஒரு எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அது வே ஹி ஹேண்டில் த சீன், வே மனு வாண்டட் ஹிம் டு ஆக்ட், எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அதே சமயத்தில் ரொம்ப ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் பட் ஹி புல்ட் இட் ஆஃப் லைக் எனி திங். ஸோ வெதர் யூ ஆர் டூ குட் இன் த ஃபிலிம். ஐ ரியலி லவ்ட் யூ இன் த ஃபிலிம். ஸோ அப்புறம் வந்து சரத்குமார் சார் நான்லாம் பயங்கர ட்ரைனிங் பண்ணோம். அஜர்பைஜானில் என்னோடய ட்ரெயினரை கூப்பிட்டு போட முடியல. ஸோ தேங்க்யூ சார். உங்களோட ஃபீமேல் ட்ரெயினரை எனக்கு வந்து ஷேர் பண்ணது. சார் வந்து அஜர்பைஜானுக்கு ட்ரெயினரில் கூப்பிட்டு வந்தார். ஸோ பட் அது ஜோக்ஸ் அப்பார்ட், மனு சொன்ன மாதிரி ராஜஸ்தானில் ஐ திங்க் வெண்ட் இன் மே ஜூன் சம்திங் செப்டம்பர் அந்த வெயிலில் போய் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சாரை வந்து நான் படத்தில் இன்னும் நடிக்கல. ஸோ தட்ஸ் அ ஃபஸ்ட் போர்ஷன் யூ ஷார்ட் இது. ஸோ அவர் சொன்ன மாதிரி ஒரு 2 minutes ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த ஹாட் சன் அந்த டெசர்ட்டில் போய் அவர் பண்ணியிருப்பார். அவர் மைண்ட் ப்ளோன். எப்படி பண்ணார் இது? ஐ திங்க் 3rd take or 4th take வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த 2 minutes அவர் படத்தில் வரும்போது கட் பண்ணி தான் வந்திருக்கும். பட் வழக்கம் போல் மண்ணு சாவடிச்சிருக்காரு சிங்கிள் டேக் எடுத்துகிட்டு. ஸோ பட் த வே ஹீ குட் டூ இட் நான் வந்து பார்த்து அசந்து போய் ஐ வாஸ் ஸோ ஷாக்ட். தென் ஐ கால்ட் ஹிம். நான் அப்போ சார் வந்து நியூசிலாண்டில் தான் இருந்தார். சார் அப்படியே ஜாலியாக சில் பண்ணியிருந்தேன். சார் என்ன சார் பண்ணியிருக்கீங்க, பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் டெடிகேஷனாக ஒரு சீக்வன்ஸில் அவர் வந்து இந்த படத்தில் பேர் பாடியாக வருவார். ஸோ அந்த டைம் அதுக்கெல்லாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தார். கரெக்டாக அந்த டைமில் அந்த கிளைமேக்ஸ் சுச்சுவேஷன்லாம் ஷூட் பண்ண முடியல. ரொம்ப அப்செட் ஆகிட்டார். என்னப்பா நான் 3 மாதமாக ஒர்க் அவுட் பண்ணி 6 பேக்லாம் வச்சுருக்கிறேன், நீ என்ன அப்போ ஷூட் பண்ணாமல் இப்போ ஷூட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் a kind of dedication he had for the film, sir. Superb, sir. Thank you so much, sir. மஞ்சு மேம் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான். ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்த உடனே ஸோ ஹாப்பி. அவங்க கூட ஃபஸ்ட்லேயே வந்து ஃபோட்டோ தான் எடுத்தேன் மேம், ஒரு ஃபோட்டோ மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷீ ஸோ டேலண்டட், ஸோ கிஃப்டட் ஆஸ் an actor. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ணாக்கா அவங்க சொன்ன மாதிரி 1000 கேள்வி வைப்பாங்க. சாங்கில் சிரிக்கிறது வாங்க, இந்த சாங் ரொமான்டிக் சாங் எடுக்கும்போது சிரிங்கன்னு சொன்னால் நான் இதுக்கு சிரிக்கணும், என்னோட கேரக்டர் சிரிக்காத, ஆஸ் பர் மை கேரக்டர் ஐ ஷுட் நாட் லாஃப் அட் திஸ் மொமெண்ட் அப்படின்னா. நான் சார் மண்ணு டே யாரா சிரிக்க சொல்கிறா, சாங் தான்டா பரவாயில்ல சிரிக்க சொல்கிறா. ஸோ பட் அவங்களோட பட் ஆஸ் அன் ஆக்டர் ஷி இஸ் ஃபென்டாஸ்டிக். ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு எங்களுக்கே வந்து டவுட், நம்மளே கரெக்டாக பண்ணுறோமா, இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களே. That's a kind of motivation you have also. So thank you Anaga, you are too good. And Atulya and Raisa அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் இருக்குது படத்தில். ஸோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் தே ஆர் ஸோ குட். ரொம்ப ஸ்லீக்காக
ரொம்ப ஸ்டைலிஷாக ஐ திங்க் தே பெர்ஃபார்ம்ட் இட் ரியலி வெல். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சஞ்சனா அண்ட் பிரவீன், நம்ம ப்ரான்ஸ் பிரவீனா இங்கே ஸோ அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ. த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ், மிஸ்டர் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் பியூட்டிஃபுல், வெரி வெரி ஓவர்வெல்மிங். கண்டிப்பாக நாங்கள்லாம் வந்து ஒரு ஃபில்மாக இவ்வளோ ஒரு பெரிய படம் பண்ணியிருக்கோம். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ஏப்ரல் 17 இந்த படம் வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சார் சொன்ன மாதிரி 17 அடுத்த வருஷம் 17 வரைக்கும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஹோப்பிங் ஃபார் எ பிக் பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் ஃபார் அஸ் ஃப்ரம். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் லவ்லி இன்ட்ரொடக்ஷன். எனக்கு நல்லா ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ வாண்ட் டு தேங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிரின்ஸ் பிக்சர்ஸ். எனக்கு அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் எனக்கு இல்லை. அவங்க என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டில் காஸ்ட் பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு அவங்க இல்லைனா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ பிரின்ஸ் பிக்சர்ஸ், லக்ஷ்மண் சார், வெங்கடேஷன் சார், ரொம்ப நன்றி. செகண்ட்லி ஐ வாண்ட் டு என்னோட ஸ்டார் காஸ்ட், கோ ஆக்டர்ஸ் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். பட் மறுபடியும் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ. எனக்கு இன் எவ்ரி ஃப்ரேம் வந்து யூ பின் வெரி சப்போர்ட்டிவ். எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்னாலையும் ஃப்ரீயாக நடிக்க முடிஞ்சது, எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் தைரியமாக இறங்க முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ டு ஆல் மை லவ்லி கோஸ்டார்ஸ், எஸ்பெஷலி ஆர்யா பிரதர். எனக்கு டூவல் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு பண்ணும்போது எப்போதுமே ஒரு சின்ன ஒரு தயக்கம் எல்லாருக்கும் இருக்கும். பட் அவர் வந்து அவரோட தன்னம்பிக்கையை வச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக, போல்டாக, கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ நான் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவர் கூட ஷேர் பண்ணும்போது எந்த தயக்கம் இல்லாமல் நீ பண்ணு மச்சான் அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இன்னொரு ஆக்டர்கிட்டேருந்து வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர், யூ ஆல்வேஸ் சப்போர்ட்டட் மீ. ஐ திங்க் அதை வந்து கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம், அது கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நானும் அதை கண்டிப்பாக கற்றுக்க போகிறேன், என் கோ ஆக்டர்ஸ் கூட சப்போர்ட் பண்ண போகிறேன், ஜஸ்ட் லைக் யூ டிட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இந்த ப்ராஜெக்டில் என்னென்னா, மஞ்சு வாரியர் மேம்க்கும் எனக்கும் காம்பினேஷனே இல்லை. ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஹர். ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து வி ஹேவ் ஷேர்ட் லாட் ஆஃப் ஃபன் மூமெண்ட்ஸ். அது மேபி இன் இன்டர்வியூ, ஸோ நான் அதை ரிவீல் பண்ணுறேன். Apart from that, all the other lovely ladies that are here, Anaga, Tulya, Raiza and Sanjana, all of them have done fantastic jobs. அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து 70% ஆக்ஷன் தான் நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ எல்லாருமே ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்க, எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் உண்மையாக நீங்கள் அவங்க பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அவங்கள பாராட்டுவீங்க. எனக்கு ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட், நீங்களும் இம்ப்ரெஸ் ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஷரத் சார், இட்ஸ் ஆல்வேஸ் அ வண்டர்ஃபுல் ட்ரீட் டு ஒர்க் வித் யூ. எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு அப்பா மாதிரி தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது அவ்வளோ ஃபன்னாகவே இருப்பீங்க, எந்த ஈகோ இல்லாமல் ஜாலியாக பேசுவீங்க, இந்த ஸ்பாட்லேயும் அண்ட் இன் கிரிமினல் ஸ்பாட். அண்ட் அந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அது இட்ஸ் டெஃபினெட்லி சம்திங் அமேசிங். என் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டரோட ஸ்டைல் கோஷன்ட் வந்து உத்ரா மேம் கிட்ட தான் நான் நன்றி சொல்லணும், அண்ட் ஹர் டீம். Our beautiful team is standing right there and sitting there. So thank you guys so much. And the style quotient வந்து inspired my Manu only, I think. எனக்கு கிட்டத்தட்ட என் கேரக்டர் வந்து மனு சார் மாதிரி தான் ட்ரெஸ்ஸாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு தி என்டையர் டீம். அருள் சார், யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேமில் அவரோட குவாலிட்டி தெரியும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஃப்ரேமோட பிரம்மாண்டம் எல்லாமே அவரோட ஒர்க்கு தான். ராஜீவன் சார், ஆப்வியஸ்லி டு ஆட் டு த ஃப்ரேம் டு த பியூட்டி நீங்கள் தான் அந்த ஒர்க் போட்டிருக்கீங்க. அண்ட் இட் வாஸ் ஸோ அமேசிங். ஒரு விஷயம்லாம், ஒரு பொருள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இது ரியலா அப்படின்னு பார்ப்போம், பார்த்தா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான் அந்த வேலையை பார்த்துருப்பாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். மிக முக்கியமாக எனக்கு வந்து சில்வா மாஸ்டர் ஒரு பெரிய பலம் வந்திருக்காரு எனக்கு இந்த ப்ராஜெக்டில். ஒரு 70% இது ஆக்ஷன் இருக்கிறதுனால அவரு கூட ஒரு ஸ்டண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவரோட ஐடியாஸ் என்ன வச்சுருக்காரு, என் பாடி என்னெல்லாம் அடாப்ட் ஆகும் அப்படின்ட்டுலாம் அவர் பழகுறதுனால I was able to do a lot of stunt sequence. என்னோட ஓன் ஸ்டன்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் இதில். ஆனால் அது வந்து அவர் எனக்கு கொடுத்த தைரியம் தான், அவரோட கைடன்ஸ் தான். ஸோ சில்வா மாஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும். ஓவரால் இப்போ வந்து இந்த ட்ரெய்லரோட இம்பேக்டாக இருக்கட்டும், நம்ம டீசர் போன வாட்டி காட்டின ஒரு இம்பேக்டாக இருக்கட்டும், எல்லாமே ஹேட்ஸ் ஆஃப் டு திபு.
எனக்கு ஒரு படத்தோட சோல் வந்து அந்த மியூசிக் தான். அண்ட் கண்டிப்பாக திபு யூ கேப்சர் த சோல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். டு எல்லா வேறு நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த டைம்லாம் நான் ஃப்ரீயாக எடுத்து உங்ககிட்ட பேச முடியாது. பட் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ ஹூ மேட் மிஸ்டர் எக்ஸ் ஸோ ஹியூஜ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னோட டைரக்டர் மனு ஆனந்த் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோலை வந்து நம்பி என் கையில் கொடுத்தாரு. அது நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. கௌதம் ராம் கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாரா என்னன்னு எல்லாருமே டவுட் பண்ணி இந்த மாதிரி கதையை எழுதவே மாட்டாங்க. பட் அவர் தைரியமாக எழுதி என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ரோல் நீ பண்ணுடா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். எனக்கே அந்த டவுட் இருந்தது. ஆனால் அப்போ கூட அவர் கான்ஃபிடென்ட்டாக என்னை இந்த ரோலில் காஸ்ட் பண்ணிவிட்டு என்னை கைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சார். ஸோ மனு தேங்க்யூ, இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் தயவுசெய்து இந்த படம் வந்து ஏப்ரல் 17 வரும்போது உங்கள் சப்போர்ட் தேவை. நீங்கள் இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸை உள்ளே இழுக்க முடியும். அண்ட் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருந்தால் ஐ திங்க் திஸ் மூவி வில் கெட் வாட் இட்ஸ் டியூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.